குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இரண்டாவது தலைமுறைக்கு எது தேவை என்பதை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வேறாக சென்று பதித்து விட்டு வந்திருக்கிறார். அவர் எப்ப வெளிநாடு போனாலும் சிகிச்சைக்காக போறாரு. வன்மத்தை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்ற எரிச்சல் கூட்டத்தை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அவனெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும். எண்ணுகின்ற எண்ணம் உயர்வாக இருந்தால், அதில் உறுதியாக இருந்தால், அதை முன்னெடுத்து செல்வதற்கு மூளை வலிமை போதும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் கலைஞர் அவர்களையும் கடந்து பதிவு செஞ்சிருக்கார் நான் நினைக்கிறேன். அறிவு சுரங்கமாக இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் என்கின்ற பெரு நெருப்பை பத்த வச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்தை ஸ்டாலின் அடிச்சு நொறுக்கியிருக்காருன்றதை நான் ரொம்ப பெருமையா பார்க்கிறேன். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல மாநில முதல்வர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. கலைஞர் காலத்துலலாம் இது மிகப்பெரிய அளவில் பேசப்படலை. இப்போ பேசப்படுகிற அளவுக்கு பேசப்படலை. ஜெயலலிதாலாம் வெளிநாடு முதலீடுகள் இருக்க போகிறேன் அப்படின்லாம் போனதே இல்லை. இப்போ நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 15,000 கோடி அளவுக்கு முதலீடுகள், 17,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனுடைய அந்த வெளிநாடு பயணம் முதலீடு ஈர்ப்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இதன் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் அவர் செயல்படுத்துகிறார். அது பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அயல்நாட்டு தமிழர்களோட உரையாடுறாரு, அவங்கள்ட்ட மத்தியில் பேசுகிறார். அப்போ பேசும்போது திராவிட இயக்கம் அது எப்படி கடந்து வந்தது, இப்போ எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தில் ஆட்சியை பிடிச்சோம், திராவிட மாடல் ஆட்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் பதிவு செய்கிறாரு. அதுபோல் சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு அயல்நாடு தமிழர்கள்ட்ட பேசுகிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனோ பேர் உயர் படிப்புகள் படித்தாங்க, IAS IPS இன்னும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு நான் ஆக்ஸ்போர்ட் பள்ளிகளிடம் போனேன், அங்கே அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்லி மாற்றிட்டாலும், ஒரு பட்ட படிப்பு படித்த முதல்வர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போனதோடு மட்டும் இல்லை, அங்கே பெரியார் படத்தை திறந்து வைத்திருக்கிறார். இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறாங்க. இதை முக்கியமாக இடஒதுக்கீடு, உலகம் முழுவதும் இடஒதுக்கீடு வேணுங்கிறத கூட இது வலியுறுத்துது. அந்தளவுக்கு முதல்வர் போயிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, பென்னி குயிக்கு, ஜி போப்பு, அம்பேத்கர் இவங்களுடைய இல்லங்களுக்கும் போயிருக்கிறார். இது வழக்கமாக போகிறவங்க அங்கே போய் பார்க்கறது தான். ஆனால் ஒரு முதல்வராக, திமுக தலைவராக, திராவிட இயக்கத்தை இந்த அளவுக்கு கட்டி காக்கும் ஒரு தலைவர் போகிறார் அப்படின்னா அது முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. ஏன்னா அடுத்த தலைமுறை எந்த வழியில் போகணும், எந்த பாதையில் போகணும், அதுக்கான வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜவேல், என்னுடைய பார்வை நான் எப்பொழுதும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன். திராவிட சித்தாந்தங்கள் என்று வருகின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் அதன் கூறுகள் அப்படின்றத தமிழ்நாடு எப்பவுமே ஒத்துக்கும். திருமூலருடைய 81வது பாடல், பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர், என்னை இறைவன் நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு திருமூலர் பாட்டு ஒன்று உண்டு. என்னை இறைவன் நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் தமிழில் சொல்லுமாறு என்னை இறைவன் நன்றாக செய்ததே தன்னை பற்றி பாடுவதற்குண்டான தமிழ் செய்யுமாறுன்னு திருமூலர் சொல்கிறார். அந்த செயலுடைய பொருளாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு திராவிட சித்தாந்தம் என்பதை விட, சுயமரியாதை இயக்கம் என்பதை விட, சுயமரியாதை கூட்டம் என்பதை விட, இந்த மக்கள் தங்கள் சுயமரியாதையின் மூலமாக, படிப்பறிவின் மூலமாக எவ்வளவு தூரம் உயர்ந்து வெளிநாடுகளில் சென்று உயர்ந்த பதவிகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கின்ற நேரத்தில் இரண்டாவது தலைமுறைக்கு எது தேவை என்பதை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வேறாக சென்று பதித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சில பல தற்குறிகள் என்னன்னே தெரியாமல் பெரியார் எண்ணத்தை கீழ்ச்சார், தமிழ் தான் எல்லாத்துக்கும் சோறு போட்டுச்சா, அதுக்கு முன்னாடி ஔவையாருக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்தா, அதியமானுக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு
வாட்ஸ்அப் படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற முட்டாள்கள் இருக்கிற இடத்துல வந்து தமிழினுடைய வரலாறு, தொன்மம் இதெல்லாம் வந்து எவ்வளோ சிறப்பானது என்பதை உலகம் புரிஞ்சுக்கணுன்றது ஒன்று. இப்போ நரேந்திர மோடி என்ன செய்கிறாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லிட்டு திருக்குறள்லாம் பேசுவாங்க. ஆனாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் தமிழர்களுக்கு எதிரான வஞ்சனை நோக்கம் என்னன்றது பல முறை வந்து தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இப்போ இந்த பயணத்தினுடைய நோக்கம் வந்து முதலீடுகளை ஈர்ப்பது. சந்திரபாபு நாயுடு இதை தொடங்கினார். அதுக்கு முன்னாடி பல மாநில முதல்வர்கள் வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போய் முதலீடு கொண்டு வருவதை ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ வெளிநாடு போனாலும் சிகிச்சைக்காக போகிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கூட தான் பரப்புனாங்க. இல்லை, பரப்புறது முக்கியம் இல்லை. நான் அந்த பரிதாபமாக பேசுகின்ற வன்மத்தை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்ற எரிச்சல் கூட்டத்தை வந்து நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அவனுக்கு ஸ்டாலினுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவன் என்ன சொல்ல, பாவங்க அவர் மீட்டிங்கில் அவரால் நடந்து கூட வர முடியலங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராருங்க, அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகிறாருன்னு நினைக்கிறேன்ட்டு இங்கிலீஷில் பேசுகிற கும்பல் இருக்குது. அவனெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு நடவடிக்கையும். அதாவது ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற உறுதியாக இருந்தால் நடையும் உடையும் பாவனையும் ஒருவனுக்கும் தேவையில்லை. எண்ணுகின்ற எண்ணம் உயர்வாக இருந்தால், அதில் உறுதியாக இருந்தால், அதை முன்னெடுத்து செல்வதற்கு மூளை வலிமை போதும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் கலைஞர் அவர்களையும் கடந்து பதிவு செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் சில நேரம் ஆதங்கமாக கூட சொல்லுவேன், எல்லாம் சொம்படிக்கிறேன்னு சொல்லலாம், அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. கலைஞர் உண்மையிலே ஸ்டாலினுடைய வருகையை தாமதப்படுத்தி விட்டார் என்ற வருத்தம் எனக்கு இருக்குது. நான் அவர் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்ததில்லை. அதுக்குள்ளே பின்னூட்டம் போடுவான் 200 ரூபா 300 ரூபான்னு. ஐ டோன்ட் கேர். எது நடக்குதோ நடக்கிற மாதிரி சொல்லணும். அதாவது ஜாதகத்தில் வந்து நாங்கள் கட்டம்லாம் பார்த்துட்டோம், அவர் முதல்வராகவே ஆக முடியாதுன்னு சொன்னான். அப்போவே சொன்னேன், இளங்கோவடிகள்கிட்ட போய் ஒருத்தன் ஜாதகம் சொல்லி தோற்று போனான். அதுக்கடுத்தது 2வது ஜாதகம் பொய்ன்னு நிரூபித்தவர் ஸ்டாலின் சொல்லியிருப்பேன். இப்போ போனது வந்து முக்கியம் வந்து இப்போ பாருங்கள், ஒரு 33 புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு 17,000 பேருக்கு வேலை, 15,000 கோடின்றதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பரப்புரை. அதுக்கு உள்ளார நம்ம போவோம்னா அது திமுககாரங்க பார்த்துப்பாங்க. அதை கடந்து ஒரு தமிழ் உணர்வாளனாக, ஒரு சுயமரியாதைக்காரனாக, திராவிட இயக்க சிந்தனையாளனாக நான் பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்திற்கு எது தேவையோ அந்த செய்தியை நம்ம கொண்டு போயிருக்கோம். உலகத்தில் இருக்கின்ற பல ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி மேலாதிக்கத்தின் காரணமாக அடக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட இனவெறின்னு வரும்போது ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்கின்ற ஒரு கருப்பனுடைய கழுத்தில் வெள்ளையனுடைய காவலருடைய பூட்ஸ் கால் இருக்கு பாருங்க, 8 நிமிஷம் உட்கார்ந்துருந்ததுன்னு நான் நிகழ்ச்சியில் போட்டிருக்கேன். அதாவது அவன் மூளையிலிருந்த ஆணவம், ஜாதி திமிர் முட்டிக்கு வந்த காரணத்தால் ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து 8 நிமிஷம் முட்டி போட்டு அவனை கருப்பனை சாகடிச்சாங்க. இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் அந்த வெள்ளைக்கார போலீஸ். ஆனாலும் இந்த நிறவெறியும் இனவெறியும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல எல்லா இடங்களிலும் சென்று வேறு பரப்பி இருக்கின்ற, இப்போ இலங்கையிலிருந்து சென்றிருக்கின்ற பல தமிழர்கள் இங்கிலாந்தில் நல்ல நிலைமையில் இருக்கான், கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர்கள், ஜெர்மனியில் இருக்கின்ற தமிழர்கள், ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தமிழர்கள் என்று ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற தமிழர்களை பற்றி யாரும் பேசுறதில்லைன்னு நான் சொல்லுவேன். அது அடுத்த முறை முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற தமிழர்கள், மடகாஸ்கரில் இருப்பவர்கள், ரீயூனியன் ஐலாண்டில் இருப்பவங்க, பப்புவா நியூகினியாவில் இருப்பவங்க, மொரீஷியஸில் இருக்கவங்க, சீஷெல்ஸில் இருக்கவங்க, வெஸ்ட் இண்டீஸில் இருக்கவங்க, இங்கெல்லாம் குடியரசுத் தலைவராகவும் பிரதமராகவுமே தமிழர்கள் இருக்காங்க. இப்போ டிரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு வந்து மோடி போனார்ல, அங்கே கூட சுசீலா காமாட்சின்னு ஒரு அம்மா பிரதமராக இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து கோகோ தோட்டத்தில் வந்து தொழிலாளராக போனவங்க நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு தமிழர் தான் பிரதமராக இருக்காங்க. மோடி பேசும்போது கூட இவருடைய மரபு வந்து நீண்ட மரபுன்னு அங்கே போய் பேசியிருப்பார். இப்போ உலகம் பூராவும் பரவி இருக்கின்ற இந்த தமிழர்கள் குடியுரிமை பெற்றவர்களாக அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்ற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற பாரபட்சம், இந்த பாரபட்சத்தினுடைய அடிப்படையில் இவர்கள் எப்படி ஓரங்கட்டப்படுகிறார்கள், இவர்கள் எப்படி 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது ஐரோப்பியர்களால் பார்க்கப்படுவதல்ல, அங்கிருக்கின்ற குடிமக்களால் பார்க்கப்படுவதல்ல, இங்கிருந்து சென்று குடியேறி மேலே உட்கார்ந்து கொண்டு தங்களை உயர்குடி பிறவிகளாக நினைத்து கொண்டிருப்பவர்களால் பார்க்கப்படுகின்ற 2ஆம் தர குடிமக்கள் என்கின்ற பார்வை. இதுதான் அமெரிக்காவில் பல இடங்களில் கேஸ் நடந்துட்டு.
இப்போ இவர் போனதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் தற்குறிகள் வந்து வாந்தி எடுக்கின்ற தவக்கலைகளைப் போல கத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்போ அண்ணா போனார் ஐபிஎஸ். அங்கே போய் என்ன பண்ணால், நான் ட்ரைனிங் போனால் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு வந்து ஆக்ஸ்போர்டில் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சங்கிகள் கதறிட்டு இருந்தது. ஆனால் மிக நீண்ட வரலாறு கொண்ட உலகின் மிக சிறப்பு மிக்க, நீங்கள் அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து ஆக்ஸ்போர்டுக்கும் கேம்பிரிட்ஜுக்கும் படிக்க அனுப்புறதை தான் வந்து கௌரவமாக கருதுவாங்க. யார்? அமெரிக்காவில் இருக்கவங்களே. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை விட ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்புன்றது வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு கௌரவம். அப்படி சிறப்பு பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இவர்களால் துண்டு சீட்டு எழுதிட்டு படிக்கிறாரு, இவரால் ஒழுங்காக படிக்க முடியாது, பேச முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு எளிய தமிழ் மகன் தன்னுடைய ஆழமான ஆணி வேரை பெரியாருக்கு சிலை வைத்ததன் மூலம் உலகத்திற்கு சுயமரியாதையினுடைய வேர்களை, சுயமரியாதையின் வேர்களை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு? பெரியார் ஒன்றும் பெருசாக படித்தவர் இல்லை. ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்கின்ற இடத்தில், அறிவு சுரங்கமாக இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் என்கின்ற பெரு நெருப்பை வந்து பற்ற வச்சுட்டு வந்திருக்கார். இதன் மூலம் என்ன அவன் கேட்டீங்கன்னா, ஹூ இஸ் பெரியார் என்று அவன் படிக்கின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அங்கே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அங்கே இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்படுகின்ற கருப்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும், இங்கிலாந்துல நிறைய கருப்பர்கள் இருக்காங்க, பிரான்ஸில் நிறைய கருப்பர்கள் இருக்காங்க, குடியுரிமை பெற்றவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் மீது செலுத்தப்படுகின்ற பார்வை வந்து வேற பார்வை. அப்போ அந்த இடத்தை வந்து ஸ்டாலின் அடித்து நொறுக்கியிருக்காருன்றதை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு எல்லா வாழ்வினுடைய என்ன சொல்கிறது சுயமரியாதையும் கொடுத்த ஒரு இயக்கத்தை கீழ்த்தரமாகவும் 4ஆம் தர மொழியில் விமர்சிப்பதையும் முழு நேர வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில், உலகத்தினுடைய வரைபடத்தில் வேறொரு இடத்தில் சென்று நாங்கள் இதுதான், நாங்கள் இப்படித்தான், சுயமரியாதையினுடைய பாதை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. தி பாத் ஆஃப் திராவிடியன் பாத் அப்படின்னு ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க, திராவிடத்தின் பாதை. நான் கூட அதை நிறைய வாட்டி முன்னாடி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த திராவிட மாடல் என்று சொல்வதை விட திராவிடத்தின் பாதை என்பது ஒரு சரியான தமிழ் வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை. அப்படி பயன்படுத்தியிருக்காங்க என்னுடைய நெடுநாள் எண்ணம். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்ததும் பரவாயில்ல, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவர் உங்கள் புக்கு வெளியிட்டிருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இதில் ஏன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் நீங்கள் கேள்வியை கேட்ட மாதிரி அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, திமுக மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுக ஏன் மகிழ்ணும்னு நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண ஓப்பனிங் கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னும் போது அங்கே இந்த சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் போய் இந்த சிலை வைப்பதன் மூலமாக பின்னால் வருகின்ற தலைமுறை அவர் யார் என்பதை தேடி படிக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நிகழ்ச்சியில், இந்த மாதிரி வந்து ஜியு போப் இருக்கிற இடத்துக்கு போனார், காரல் மார்க்ஸனுடைய சமாதிக்கு போனார், அம்பேத்கர் இருக்கிற இடத்துக்கு போனார், அப்புறம் வந்து பென்னிக்விக் வீட்டுக்கு போனார், பென்னிக்விக் குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. பென்னிக்விக் வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது இங்கே அவர் ஒரு பொறியாளராக இருந்து அந்த அணையை கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து அரசாங்கம் கொடுத்த பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு மேலே நிதி இல்லை என்று அரசாங்கம் சொன்னதுக்கு பின்னால் சொந்த நாட்டுக்கு போய் அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து அந்த அணையை கட்டி கொடுத்தார். அதனால தான் தேனி கம்பம் பகுதிகளில் இன்றைக்கும் வந்து பென்னிக்விக்கு வந்து வீட்டில் பணம் இருக்கும். அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. என்ன, நீரின்றி அமையாத உலகு நீரின்றியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் சம்பந்தமான ஒரு வாழ்த்தொலியோடு பென்னிக்விக்குடைய பிறந்த நாளை நன்றியுள்ள தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இடத்தில் அதனுடைய முதல்வராக அந்த குடும்பத்து மக்களை பார்த்து தமிழ்நாட்டின் சார்பாக நன்றி தெரிவித்துவிட்டு அவர்கள் ஏதோ கோரிக்கை கொடுத்தது, அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிட்டு தான் வந்திருக்கார். அப்போ இது வந்து நன்றி மறப்பது நன்றன்று என்கின்ற திருவள்ளுவருடைய வாசகம் வந்து அங்கே போகுது. அப்போ அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த தொடர்பு வந்து எவ்வளோ முக்கியமானது. அப்போ பென்னிக்விக்கு போகிறாரு, ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்ன ஜியு போப்போட கல்லறைக்கு போகிறாரு. திருவாசகத்தை மொழிபெயர்த்து ஜியு போப்புன்றது வந்து மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்கிறது. கார்ல் மார்க்ஸை பார்க்க போகிறாரு, அம்பேத்கர் வாழ்ந்த இடத்தை பார்க்க போகிறாரு, இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம் அவங்க. அதாவது தென் தமிழ்நாட்டில் வந்து வெறும் 4 மாணவிகளோடு தொடங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 6000 பேர் 7000 பேர் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. அதாவது ஜான் டக்கர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது
அங்கே இருந்த மக்கள் வந்து எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, கல்வி இல்லாமல் எப்படி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்ற நேரத்தில் இந்த அவலத்தை எல்லாம் தனது சகோதரிக்கு சொல்கிறாரு. அந்த சகோதரிக்கு வயது 14, மாற்றுத்திறனாளி, 2 கால்கள் இல்லாதவர். அவர் பேர் தான் சாரா டக்கர். சாரா டக்கர் என்ன பண்ணாங்கன்னா, சாரா டக்கரும் சரி ஜான் டக்கரும் சரி, ஜான் டக்கர் வந்து மதம் பரப்ப வந்தவர், மிஷனரி. அவர்களுடைய நோக்கம் மதம் பரப்ப வந்தது தான், ஒத்துக்கொள்ளப்பட்டது தான். சாரா டக்கர் எழுதின கடிதம் தான் நீங்கள் படிங்க. தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் விட்டுவிட்டு தான் கூட இருந்த நண்பர்கள் இருக்காங்களே, தோழிகள், அவங்ககிட்டையும் தங்க நகைகளை எல்லாம் வாங்கி அண்ணனுக்கு அனுப்பி இந்த நகையை விற்று நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண 4 மாணவிகளோட தொடங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், முதல் நிலை பள்ளிக்கூடம், 2ஆம் நிலை பள்ளிக்கூடம், ஆசிரியை பயிற்சி கூடம், அதற்கு பின்னால் கல்லூரி, முதல் நிலை கல்லூரி, 2ஆம் நிலை கல்லூரி என்று தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்பதை விட மிகப்பெரிய நிறுவனம். சாரா டக்கர் என்பது ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். தென் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கல்வி அறிவை போதித்த ஒரு இடம் என்பது எது? சாரா டக்கர். சாரா டக்கரையும் பார்த்துருக்கலாம். ஆனால் மதம் பரப்ப வந்தவர்கள் அதை கால்டுவெல்லும் அதுதான். கால்டுவெல் அதை செய்தாலும் கூட தமிழை கற்று தமிழனுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து எழுதித்தான் கொடைக்கானலில் செத்து போகிறாரு. கொடைக்கானலில் செத்து போயிருந்தாலும் இளையான்குடியில் தான் கொண்டு போய் அவருடைய உடலை வந்து கல்லறையை வந்து பின்னாடி கட்டுறாங்க. அவர்கள் எல்லோரும் மதம் பரப்ப வந்தவர்களாகவே இருந்தாலும் கூட மக்களுக்கு கல்வி அறிவை எப்படி போதிச்சாங்க என்கின்ற போது இந்த பெரியார் என்கின்ற பெருநெருப்பு இன்னைக்கு இந்த சிலை வடிவமாக சென்றிருப்பதன் மூலமாக ஸ்டாலின் முதல்வர் என்பதை கடந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய வேரடி மண்ணாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது விதைகளை அயல்மகரந்த சேர்க்கை செய்கின்ற ஒரு பறவையை போல பதித்து விட்டு வந்திருக்கிறார். இந்த சிறகுகளுடைய உயரம் வந்து இன்னைக்கு ரொம்ப மேலே போயிருக்கு. இதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஏன் பாராட்டப்பட வேண்டிய செய்தி என்று கேட்டால், பெரியார் என்கின்ற ஒருவர் அவருக்கு இருந்த படிப்பறிவிற்கும் செல்வத்திற்கும் அவருடைய சிந்தனைகளை எல்லாம் இந்த கும்பல் எவ்வளவு கொச்சைப்படுத்தினாலும், திராவிடத்தின் பிள்ளைகளை திராவிடியா பிள்ளைகள் என்று அழைத்து மகிழ்ந்து கொண்டாலும் கூட நாங்கள் உயர உயர பறந்து கொண்டு இருப்போம், ஊர்க்குருவிகளே கீழிருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை மிக அற்புதமாகவும் ஆழமாகவும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்தி. அதை கடந்து ஒரு கட்சியாக, ஆளும் கட்சியாக அவர் என்ன தொழில் முதலீடு எதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் தனது பரப்புரைகளில் மேற்கொள்ளட்டும். முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் 2026 தேர்தல் நெருங்குது. திமுக நல்ல நிலைமையில் இருக்குது. பிரச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய பயணம்லாம் அமைஞ்சிருக்கு, செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் திமுகவினர் சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 2 திராவிட இயக்கங்கள் முக்கியம். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக அப்படின்னு சொன்னீங்க. எப்போவும் அதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த 2 இயக்கமும் தமிழ்நாட்டுக்கு அவசியம் நிலைச்சி இருக்கணும், வேணும் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போ திமுக எப்படி இருக்குன்னு நம்ம பேசிட்டோம், அதை விட்டுருங்க. அதிமுக ஒவ்வொருத்தராக கையை வச்சு ஒவ்வொருத்தராக வாய்ஸ் கொடுக்க வச்சு இப்போ கடைசியாக செங்கோட்டையன் வந்து பேசியிருக்கிறார். அவர் ஒரு கால அளவு கொடுக்குறார், நீ என்ன கால அளவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பதவிகள்லாம் பறிச்சுட்டாங்க. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவிகள்லாம் பறிச்சுட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லை, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அதுக்கு பதில் கொடுத்து நயினா நாகரன் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஓபிஎஸ் நான் நினச்சதெல்லாம் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, நான் விரைவில் அவர் சந்திப்பேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. சசிகலா வந்து அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க, செங்கோட்டையன் உடம்புல அதிமுக ரத்தம் ஓடுது, உண்மையான ரத்தம் அது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எடப்பாடி அவர் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் பட்டியல்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த கலைப்புறத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் கேட்கும்போதே நான் சொன்னேன், அழியும் அதிமுக மகிழும் திமுகன்னு சொன்னேன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கி அழிந்து இழிந்து போய்கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. அதுக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரும்பங்கு உண்டு. நம்ம ஏதோ குற்றம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு யாரும் குதிக்க வேணாம். எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் கிடையாது. அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்தப்போ கூவத்தூர் நடந்த கூத்துகளில் அன்னைய தேதிக்கு தேர்ந்து செய்யப்பட்ட கட்டியக்காரன் கதாநாயகன் இல்லாத நேரத்தில் அவனுடைய உடைகளை எல்லாம் திருடி மாட்டிக்கொண்டு கூத்தை முடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு நாள் கூத்துக்கு தலைமை தாங்க ஒரு 4-5 வருஷம் அவருடைய திறமையின் காரணமாக ஆட்சியை
அவர் நிறைவேற்றினார் என்பதில் இரண்டாவது கருத்தே கிடையாது. எடப்பாடி என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம், ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தன் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட பின்னால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்வராக இருந்தப்போ அவருக்கு கிடைச்ச சில விளம்பரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாகிவிட்டோம் என்ற தலைக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் அவர் தலையில் எப்போ உட்கார்ந்ததோ அன்னையிலேருந்து அவருடைய அழிவு ஆரம்பம். அந்த அழிவு ஆரம்பம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காசு கொடுத்தா எல்லா கட்சிக்கும் கூட்டம் வருது. ஒரு எடப்பாடியை மக்கள் தலைவராக யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்றால் கிடையாது. இன்றைக்கி நான் விளம்பரம் பார்க்குறேன், முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதிமுக சார்பில். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்தில் பேர் சூட்டணும், மதுரை விமான நிலையத்துக்கு. அவர் தேசிய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்போ விளம்பரம் போட்டிருக்காங்க, முழுசாக விளம்பரம் போட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் அவருடைய பிறந்த நாள் வரப்போகுது. அந்த அக்டோபர் 30 அவருடைய நினைவு நாள் கொண்டாடுவாங்க இல்லையா, அதுக்கு அடித்தளமாக இன்றைக்கி போட்டாங்க. ஆனால் எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறே, அந்த கட்சி என்பது மேற்கு மண்டலத்திற்கு நகர வேண்டும், தென் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் கையிலிருந்து அந்த கட்சியை பிடுங்குவதாக நினைத்து கொண்டு, தன்னுடைய சொத்தாக நினைத்து கொண்டு அவருடைய சட்ட பாக்கெட்டில் என்னைக்கு போடணும்னு நினைச்சாரோ அன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கின்ற முக்குளத்தூர் மக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க. அப்படி விழித்து கொண்டதனுடைய விளைவு தான் அதிமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு, தோல்வி. இது வெளிப்படையாக பேசுகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னு. அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு பதவியை சசிகலா என்கின்ற ஒருவரை எவ்வளவு கேவலமாக எடப்பாடி பேசினார். அவருடைய குழு என்ன பேசிச்சு? ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சாக்கடை ஜலம்னாலும் பரவாயில்ல எடுத்து கொட்டிக்கோங்கோ, தீயை அணைக்கணும்னா சாக்கடை ஜலத்தை கூட பயன்படுத்திக்கோங்கோ அப்படின்னார் சசிகலாவுக்கு. சிறையில் இருந்து மிகப்பெரிய வரவேற்புடனும் எதிர்பார்ப்புடனும் வரவேற்கப்பட்ட சசிகலா தன்னைத்தானே முடக்கி கொண்டதற்கு உள்ளான பின்னணி என்னன்னா உங்களுக்கு தெரியும். எதன் பொருட்டு, எந்த மிரட்டலின் காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியில் வரலன்றது எல்லாருக்கும் காரணம் தெரியும். டிடிவி தினகரனும் அப்படி தான் வெகு நாள் பதுங்கு குழிக்கு போயிட்டார். ஓ பன்னீர்செல்வம் தான் செய்த துரோகத்தின் விளைவாக தனது மக்களுக்கு எதிரானவராகவே அவர் பார்க்கப்பட்டார். ஆகவே அவருடைய உயரம் என்பது குறைக்கப்பட்டது, அவரையும் குறைச்சிக்கிட்டார். எனக்கு மோடி சொல்கிறபடி தான் எல்லாம் நான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு தேர்தலில் போய் நின்னார். மோடி கவுத்து விட்டார். இன்றைக்கி விமான நிலையத்தில் போய் ஒரு ஒபீடியன் சர்வெண்ட்டாக கையை கட்டி நின்னா கூட கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாத நிலைமைக்கு ஓபிஎஸ் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் பாருங்கள், சசிகலாவை ஓரங்கட்டிட்டு, தினகரனை ஓரங்கட்டிட்டு, ஓபிஎஸ்ஸை ஓரங்கட்டிட்டு இந்த பக்கம் எடப்பாடியை பூஸ்ட் பண்ணாங்களா? இதுதான் பேர் சிஸ்டமிக் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு செங்கல்லாக உருவுற வேலையை அதிமுக என்ற கட்டிடத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கல்லையும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அமித்ஷா ஒரு கட்டத்தில் பேசுகிறாரு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுகன்னு பேசுகிறாரு. ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, சிறைச்சாலைக்கு சென்றவர் மரணத்தின் காரணமாக தண்டையிலிருந்து தப்பிவிட்டார். உயிரோடு இருந்திருந்தால் 6 வருடத்திற்கு அவரால் தேர்தலில் பங்கேற்றிருக்க முடியாது என்பது சட்டம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போய் படித்தவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த இயக்கத்தை ஊழல் இயக்கம் சொல்லிட்டு ஒரு ஊழல் தலைவியை தலைவியாக கொண்டிருக்கின்ற இயக்கத்தை கூட்டணியில் வரவழைக்கிறதுக்கு உண்டான எல்லா சாமபேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கூட்டணிக்குள்ளார இருக்கணுன்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த இடத்திற்கு நகர்வதற்கு அந்த கட்சியை திட்டம் போட்டு உடைக்கிறது அஜித் பவாரை எப்படி உடைச்சாங்களோ, ஷெண்டே வச்சு எது சிவசேனாவை எப்படி உடைச்சாங்களோ, சிராக் பவானை வச்சு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி எப்படி உடைச்சாங்களோ, இன்றைக்கி கடைசியில் சந்திரசேகர ராவ் வீட்டு வரைக்கும் வந்திருக்கு அந்த பாலிடிக்ஸ். கவிதா கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு எங்கே போய் சேர போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. குடும்பங்களை உடைப்பதில், இயக்கங்களை உடைப்பதில், சித்தாந்தத்தை உடைப்பதில், பண்பாட்டை உடைப்பதில், கலாச்சாரத்தை உடைப்பதன் மூலமாக தாங்கள் நினைக்கின்ற ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைமை, ஒரே மொழி என்பதை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய சீன பெருஞ்சுவராக எது நின்று கொண்டிருக்கிறதா, திராவிடத்தினுடைய சித்தாந்தம் கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற தமிழ்நாடு. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இவங்களால் இன்னும் கால் வைக்கவே முடியல. பல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 18% வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ டிடி தினகரன் என்ன சொல்கிறாரு, நயனார் நாகேந்திரன் எங்களை பொருட்படுத்தவில்லை,
he has not handled us properly, we have been insulted. என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அந்த கட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது தினகரன் சொல்றார். சசிகலா வாங்க எல்லாம் ஒன்றா இருக்கலாங்கிறாங்க. இதில் செங்கோட்டையன் கதை எங்கே வந்தது? செங்கோட்டையன் எந்த பகுதியில் எடப்பாடி தான் முடி சூட்டாத மன்னர் என்று நினைத்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ, உனக்கு முன்னால் இருந்தவனா, உன்னை விட நான் சீனியர், எனக்கு உண்டான நீ மரியாதையை கொடுக்கணும், என்னாலையும் கொங்கு மண்டலத்தை பிளவை ஏற்படுத்த முடியும் என்பதனுடைய அடிப்படையில் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, பிரிந்து போன எல்லாரையும் சேர்த்து இயக்கத்தை ஒன்றாக சேர்த்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பலமான கட்சியை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது செங்கோட்டையனுடைய நோக்கம். இப்போ அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்ன சொல்றான், நீங்கள் ஒரு 10-15 பேர் இடிக்கும் சிபிஐக்கும் பயந்து போகிறதனுடைய காரணமாக இந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், கேபி முனுசாமி அதிகமாக குரல் கொடுக்கல, ஜெயக்குமார் அதிகமாக குரல் கொடுக்கல, சிவி சண்முகமும் அதிகமாக பேசலை. இவங்கெல்லாம் எடப்பாடியின் பின்னால் இருந்தாலும் கூட அந்த கருத்தை உறுதியாக இன்னும் வெளியில் பேசலை. அப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் செங்கோட்டையன் வரும்போது என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் தரப்போகிறோம், டெல்லிக்கு வாங்கன்னாங்க. செங்கோட்டையன் 3 நாளைக்கு முன்னாடி கோபியில் கூப்பிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஊர்வலம்லாம் நடத்திட்டாரு. இன்றைக்கி நிறைய பேர் என்மாசியாக ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டுருக்கான் பார்ட்டியை விட்டு. அவர் நாளைக்கு நான் ஒரு பேரறிக்கையை தரப்போகிறேன், பெரிய குண்டை போட போகிறேன்னு சொன்னவர் இன்றைக்கி காலையில் திடீர்னு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த அறிக்கையும் வெளியிட போவதில்லை, ஹரித்வாருக்கு ராமரை போய் கும்பிட போகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய செய்தி கொண்டு வர்றார். தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் தலைவரும் மன அமைதி வேண்டு நான் ஹரித்வார் போகிறேன், அங்கே போய் ராமரை கும்பிட்டு வந்தால் தான் எனக்கு மன நிம்மதி கிடைச்சுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. இவரே முடி போயிருக்காரா? யார்? செங்கோட்டையன். வெளியில் தெரியாமல் போயிருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு நான் போய் மன அமைதிக்கு ஹரித்வார் போகிறன்றது ரஜினிகாந்த் ஒவ்வொரு படமும் முடிச்சுட்டு இமாச்சல பிரதேசத்துக்கு போகிற மாதிரி தான். இமயமலைக்கு போவார்ல, ஒரு படத்துக்கு ஒரு 100 கோடி வாங்கிட்டு அப்புறம் இமயமலைக்கு போய் அமைதியை தேட்டு அடுத்த படத்துக்கு ஒரு 100 கோடி வாங்குவார். என்ன, அதை விட்டுருங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் காலையில் அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ இந்த அதிமுக தொண்டனுக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன, நம்ம யார் பின்னாடி போக போகிறோம்? ஒரு சாதாரண தொண்டன் திருமண மண்டபத்தில் இனிமேல் பாரதிய ஜனதாவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னப்போ அவன் ஆடின ஆட்டத்தை அவனே மறந்துருக்க முடியாது. இன்றைக்கி திடீர்னு அவன் மேலே திணிக்கப்படுது. திணிக்கப்படுற இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த நம்ம ஐபிஎஸ் அவருடைய கட்சி தலைவராக அவர் சொன்னதில் நியாயம் இருக்குன்னு நான் 100 வாட்டி சொல்லிட்டேன். என்னுடைய கட்சி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் ரொட்டி சுட வரல, சப்பாத்தி சுட வரல. இந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரே சிறைச்சாலைக்கு போனவன் ஜெயலலிதா வரைக்கும் போய் தலையில் பத்மாசுரம் மாதிரி போய் கை வச்சார். அது இன்றைக்கி திருப்பி அடிக்குது. திருப்பி அடித்த இந்த சூழலை எடப்பாடிக்கு அது பெரிய வெற்றி. அந்த தலைமை பொறுப்புலேருந்து ஐபிஎஸ்ஸை தூக்கிட்டார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இதை வச்சு நயினார் நாகேந்திரனை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக டிடிவியை கிளப்பி விடுறாரு. டிடிவி என்ன பண்ணுறாரு, இருக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது, மரியாதை அதிகமாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நயினார் நாகேந்திரன் சரியாக செய்யலைன்னு அந்த ட்ரெயினில் ஒரு 4 கோடியை பிடிச்சி நயினார் நாகேந்திரன் மேலே தேர்தல் சமயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்ததில்ல, அது ரெண்டையும் இப்போ ஒன்றா சேர்த்து பாருங்கள். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சொல்வதும் நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக யார் பின்னணியில் இருக்காங்கன்றதும் ஓரளவுக்கு வெளிச்சமாயிடும். அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன தேர்தல் நிதி வாங்குவாங்க, கணக்கு கொடுக்க மாட்டாங்க. பிஎம் கேர் வச்சுருப்பாங்க, அது கணக்கு வழக்குக்குள்ளார் வராதும்பாங்க. அம்பானி அதானிக்கு ரஷ்யாவினுடைய பெட்ரோல் உள்பட நேற்று கூட பீட்டர் நவ்ரோ மறுபடியும் அடிச்சிருக்காரு. பாஸ்டன் பிராமினோட நிறுத்தல, அவர் நேற்று மறுபடியும் அடிச்சிருக்காரு. உக்ரைனுக்கு இவங்க சிதைவை உண்டாக்குவதற்கு ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதுதான் காரணம் நேற்றும் பேசியிருக்கார். இப்படிப்பட்ட இந்த குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஊழல்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஊழல் பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது, கேள்வியும் கிடையாது. நரேந்திர மோடி என்பவர் அப்பழுக்கற்ற மனிதர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்யணுமோ அடியில் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இயக்குது. இப்போது ஒரு நடிகர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த இயக்குனர் சரியில்லைன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் நகைச்சுவையாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய நல்ல நடிகை,
ஆனால் ஒரு இயக்குனர் வந்து பின்னாடி இருந்தால் தான் நான் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு நடிகையாக வர முடியுன்றதுக்கு இப்போ ஒரு நகை விளம்பரத்தில் அது வருது. நான் நிறைய வாட்டி பார்த்து சிரிப்பேன். என்ன சொல்லுங்க, எவ்வளோ ஒரு திறமையான நடிகை, தமிழ்நாடு கொண்டாடிய ஒரு நடிகை வந்து ஒரு நகை விளம்பரத்துக்கு வரும்போது என்ன அந்த ஒரு ஃபோன் நம்பர் சொல்லும், 454545. தங்கம்னா காசு, விற்கணும்னா மேக்ஸு. இவ்வளோதான் நடிப்பு. பின்னால் இருந்து இயக்குகின்ற ஒரு இயக்குனர் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய நடிகை எவ்வளோ கேவலமாக ஸ்க்ரீனில் வருன்றதுக்கு ஒரு நகைச்சுவையான உதாரணம் அது. இதுதான் அதிமுகவில் நடந்துட்டுருக்கு. உண்மையான இயக்குநர்கள் வந்து தொண்டை, நீங்கள் அதை நிறைவேற்றுகின்ற இடத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் நான் எம்ஜிஆர் விட பெரிய தலைவர், ஜெயலலிதாவோட நான் பெரிய தலைவர் நினச்சிக்கிட்டு நீங்களே உங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டு உங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்கத்தினுடைய செங்கல் ஒன்று ஒன்றா உருவுறாங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் 2026 உங்களை உடைக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு சினிமா நடிகனை தயார் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஒரு தமிழ் தேசியன்ற ஒரு போர்வையை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 பக்கம் பிரிக்கிறாங்களா? இந்த 2 பேரும் பிரிக்கிற ஓட்டு வந்து அதிமுக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிற சண்டையால் அதிமுக ஓட்டு தான் பிரியும். இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டை பிரிச்சலாம் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் முட்டாள்தனமான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இருக்கின்ற வாக்கை எந்த சக்தியாலும் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிரிக்க முடியாது. அது இன்டாக்ட்னு சொல்லுவாங்க. அது கூட இருக்கிற கூட்டணிகள் சேருகின்ற போது உடனே சொல்லுவான், கூட்டணி இல்லாமல் திமுக நின்று பார்க்க சொல்லுங்களேன்னு. ஏன்னா இந்தியா பூரா இருக்கிற கட்சியெல்லாம் திருடி கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு மாநிலத்தை திருடுறீங்க. இந்த டிஷர்ட் கும்பல் சாயந்தரத்தில் வந்து என்ன சொல்லணும், கூட்டணி இல்லாமல் திமுக நின்றுருக்கா, வரலாறு இருக்கா? டே, எங்கெல்லாம் போய் திருடுறீங்க? ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருடுறீங்கடா ஆட்சியை. ஓட்டு திருட போறீங்க. சந்தி சிரிக்குது எலெக்ஷன் கமிஷனு. அதை விட்டு ஏன் திமுக மட்டும் கூட்டணி இல்லாமல் நிற்கணும்? பைத்தியமா? ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றா நிற்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ திமுகவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கி இல்லாமல் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய கோட்டை இருக்கு பாருங்க, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்களுடைய ஒரே நோக்கம் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோன்றது இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இனிமேல் இருக்கக்கூடாது. அது 3வது அல்லது 4வது இடத்துக்கு போயிடணும். இந்த 2வது இடத்துக்கு வந்தோம்னா சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிடலாம். நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்ற வரை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு செய்தி, ஒரு முறை ஒரே ஒரு முறை, ஒரு தரம் அல்லது ஒரே தரம் நீங்கள் இவர்களை உள்ளே நுழைத்தீர்கள் என்று சொன்னால் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மொழியும் கலாச்சாரமும் வேறும் மண்ணும் வேறு மனிதர்களுக்கு ஏற்கனவே தவணை முறையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு என்பது தருதலைகளுடைய மாநிலமாக மாறிவிடும். இதுதான் என்னுடைய ஆதங்கம். எப்பொழுதும் என் மண்ணை சார்ந்தவர்கள் ஆளணும்னு சொன்னால் இந்த தமிழ் தேசிய கும்பல் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நாற்று நடுறதுக்கு 200 பேர் வரான், கல்கட்டாவிலேருந்து நடவு நடுறதுக்கு வரான், நெல் இருக்கிறதுக்கு வரான். அதெல்லாம் விட்டுட்டான். மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறான், மாட்டை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். மக்களை பற்றி நினைக்காமல் மக்களை மொழியால் வைத்துக்கொண்டு ஏமாற்றி விடுவோம், சினிமாவை வைத்துக்கொண்டு ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் மக்கள் படித்து சுயமரியாதைக்காரர்களாக மாறி பெரியாருடைய வேர்கள் ஆக்ஸ்போர்டில் சென்று பதிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை எவனாலையும் ஏமாற்ற முடியாது. வெளிநாடு முதலீடு இருக்க சென்ற முதல்வர் எப்படி அங்கே வந்து திராவிட இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தமிழர்கள் எப்படி இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். அதே போல் பெரியார் எதற்காக போராடினார், எதற்காக ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கூடத்தில் பெரியார் படம் நாம் வைக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பில் உள்ள மக்கள் இடஒதுக்கீட்டில் உலகம் பூரா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மேலே வரணுங்கிறதுக்கு பெரியாரே ஒரு இது அப்படின்னு சொல்லி அங்கே போய் விதைச்சிருக்கிறாரு. இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. முதலுடைய இந்த பயணம், அவர் பேசின பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் விவரமாக சொன்னீங்க. அதே நேரத்தில் இன்னொரு தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 திராவிட இயக்கங்களும் எவ்வளவு முக்கியமானது, அதில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுக எப்படியெல்லாம் சிதைந்து கொண்டு இருக்கிறது, பிஜேபி எப்படியெல்லாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக உசுப்பேற்றி விட்டு சிதைக்கிறாங்க, இப்போ கடைசியாக செங்கோட்டையன்ட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. எலெக்ஷன் வர நேரத்தில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க, அதிமுகவில் கலைபரத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. எது எப்படி இருந்தாலும் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கணும், மக்கள் விழிப்புணர்வும் இருக்கணும், அதிமுகவும் குறிப்பாக விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.